الله لا إله إلا هو الحي القيوم لا تأخذه سنة ولا نوم. அஸ்ஸலாமு அலைக்கும். அளவற்ற அருளாளனும் நிகரில்லா பேரன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். அன்பிற்குரிய சகோதரர்களே, நாம் தௌஹீதின் அடிப்படைகளும் தவறான புரிதல்களும் என்ற தலைப்பிலே முதலாவதாக ஷைத்தான்கள் நமக்கு நோய் உண்டாக்க முடியுமா, அதற்குண்டான அந்த சக்தி ஷைத்தான்களுக்கு இருக்கிறதா என்பதை பற்றி நாம் பார்த்து வருகின்றோம். அந்த அடிப்படையிலே நேற்றைய தினம் நமக்கு இன்ப துன்பங்களின் மூலம் நம்மை சோதிக்கக்கூடிய அதிகாரம் அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும்தான் இருக்கிறது. நமக்கு நோய்களை கொண்டும் மரணத்தை கொண்டும் செல்வத்தில் இழப்பை ஏற்படுத்தியும் நம்மை சோதிக்கக்கூடியவன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒருவன் மட்டும்தான் என்பதற்கான திருமறை குர்ஆனுடைய சான்றுகளையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய நபிமொழி சான்றுகளையும் நாம் பார்த்தோம். அந்த அடிப்படையை வலியுறுத்தக்கூடிய இன்னும் சில சான்றுகளை இன்றைய தினம் நாம் பார்க்கவிருக்கின்றோம். சஹீஹ் முஸ்லிமிலே 4456வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. உசாமா இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், அத்தாஊனு ஆயத்து ரிஜிஸி, காலரா என்பது கொள்ளை நோய் என்பது அது வேதனைக்குரிய ஒரு சான்றாகும். அல்லாஹ் நம்மை தண்டிக்கின்றான் என்பதற்குரிய ஒரு சான்றாகும். இப்தலல்லாஹு அஸ்ஸவஜல் பிஹி நாசமுன் இபாதிஹி, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த காலராவின் மூலம், கொள்ளை நோயின் மூலம் தன்னுடைய அடியார்களில் அவன் நாடிய மக்களை சோதிக்கின்றான். இதில் நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய பாயிண்ட் என்னன்னு சொன்னோம்னா, நபிகள் சொல்லக்கூடிய இந்த வார்த்தை இப்தலல்லாஹு, அல்லாஹ் சோதிக்கின்றான். அப்போ அந்த காலரா என்ற நோயின் மூலம் அல்லாஹ் தன்னுடைய அடியார்களை சோதிக்கின்றான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அப்படி சொல்லிட்டு ஒரு அடிப்படை நமக்கு சொல்றாங்க, ஃபைதா சமயத்தும் பிஹி, ஒரு ஊரில் அந்த கொள்ளை நோய் இருப்பதாக நீங்கள் கேள்விப்பட்டால் ஃபலா ததுகுலு அலைஹி, அந்த ஊருக்கு நீங்கள் போகாதீங்க, நுழையாதீங்க. வைதா வகாபி அர்லின் வன்தும் பிஹா, நீங்கள் ஒரு ஊரில் இருக்கும் பொழுது அந்த ஊரில் அந்த நோய் ஏற்பட்டு விட்டால் ஃபலா தஃபிர்ரு மின்ஹு, அந்த ஊரை விட்டும் நீங்கள் விரண்டோடி விடாதீர்கள். ஒரு ஊரில் அந்த நோய் இருக்கும்போது நாம் அந்த ஊருக்கு போகவும் கூடாது, நாம் இருக்கக்கூடிய ஊரில் அந்த நோய் நாம் இருக்கும்போது ஏற்பட்டு விட்டால் அந்த ஊரை விட்டு நாம் விரண்டோடவும் கூடாது. இதில் மிகப்பெரிய ஒரு சமூக பாதுகாப்பு இருக்கிறது. இஸ்லாம் சொல்லக்கூடிய இந்த வழிமுறை எவ்வளவு சிறந்தது என்பதை பல்வேறு உரைகளில் நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். இங்கே நாம் பார்க்க வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், இந்த காலரா நோயின் மூலம் அல்லாஹ் தான் செய்கின்றான், அடியார்களை சோதிக்கின்றான் அப்படின்னு நபிகள் சொல்லி காட்டுறாங்க. அப்ப இந்த செய்தியும் நமக்கு நோய் நொடிகள் மூலம் நம்மை சோதிக்கக்கூடிய அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒருவன் மட்டும்தான் என்பதற்கு சான்றாக இருக்கிறது. இதே செய்தி, இந்த தாவூன் காலரா சம்பந்தமான இந்த ஹதீஸ் அஹமத் என்ற கிரந்தத்திலே 24943வது செய்தியா இருக்குது. அதில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க அறிவிக்கிறாங்க, அத கான அதாபன் யபஅஸுல்லாஹு அலாமை யஷாவு, இந்த காலரா என்பது, கொள்ளை நோய் என்பது இது ஒரு வேதனை. அல்லாஹ் என்ன செய்கின்றான், யபஅஸுல்லாஹு அலாமை யஷாவு, அல்லாஹ் தான் நாடியோருக்கு அந்த நோயை அல்லாஹ் ஏற்படுத்துகின்றான். ஃபஜஅலஹு ரஹ்மத்தல் லில் மூமினின், அல்லாஹ் இந்த நோயை மூமின்களுக்கு அருளாக அல்லாஹ் ஆக்குகின்றான். ஒரு மனுஷனுக்கு இந்த காலரா நோய் ஏற்பட்டு அவன் தன்னுடைய வீட்டிலே பொறுமையாக இருந்தான் என்று சொன்னால், நன்மை எதிர்பார்த்து பொறுமையாக இருந்தான் என்று சொன்னால் எப்படி அவன் இருக்கணும்? அதாவது ஃபலைஸமின் ரஜுலின் யகவு தாவுன், ஒரு மனிதனுக்கு இந்த காலரா நோய் ஏற்படுகிறது. ஏற்பட்டவுடன் ஃபயம்குசு ஃபீ பைத்திஹி சாபிரன் முஹ்தசிபன், அவன் பொறுமையாக
அல்லாஹ்வுடைய வேதனை நமக்கு ஏற்பட்டுடுச்சு, அல்லாஹ்வுடைய சோதனை நமக்கு ஏற்பட்டு விட்டது என்று அவன் பொறுமை கொண்டு நன்மை எதிர்பார்த்து அவன் இருந்தால், யஅலமு அன்னஹு லா யுஸீபுஹு இல்லா மா கதபல்லாஹு லஹு, அவன் நம்ப வேண்டும் அல்லாஹ் நமக்கு என்ன விதித்திருக்கின்றானோ அதை தவிர வேறு ஒன்றும் நமக்கு ஏற்படாது என்ற அந்த தௌஹீத் நம்பிக்கையில, அல்லாஹ் குர்ஆன்ல வருதா இல்லையா, குல்ல யுஸீபனா இல்லா மா கதபல்லாஹு லனா, அல்லாஹ் நமக்கு என்ன விதித்திருக்கின்றானோ அதை தவிர வேறு ஒன்றும் நமக்கு அணுகாது. இது தௌஹீதுடைய பேசிக். அல்லாஹ் விதிச்சதான் நமக்கு வரும். அப்ப இந்த நோய் ஏற்படும் போது அல்லாஹ் விதித்ததை தவிர நமக்கு வேறு ஒன்றும் ஏற்படாது என்று அவன் இருந்து மௌத்தாயிட்டான்னு சொன்னோம்னா, கானலஹு மிஸ்லு அஜ்ரி ஷஹீத், அவனுக்கு ஷஹீதுடைய அந்தஸ்து கிடைக்கிறது. இந்த நன்மையை தான் குஃப்ரா மாத்துறது முயற்சி பண்றாங்க. உனக்கு ஒரு நோய் வந்துருச்சா, ஷைத்தான் உனக்கு ஏற்படுத்தி இருப்பான், ஷைத்தானால் உனக்கு வந்துருச்சு, நீ அந்த மாதிரி நம்பிக்கையை ஊட்டும். என்ன ஆகுது, அதிகமான மக்கள் இன்றைக்கெல்லாம் இந்த சலஃபு கொள்கையினுடைய பிரச்சாரம் இப்படித்தான் போய்கிட்டு இருக்குது. தரீகாவுடைய பிரச்சாரம் அப்படித்தான் இருக்குது. ஏதாவது ஒரு நோய் நொடி வந்துட்டுன்னு சொன்னோம்னா, ஷைத்தான் உனக்கு என்ன செஞ்ச தாக்கத்தை உண்டாக்கினா, ஷைத்தானுக்கு அந்த மாதிரி நமக்கு நோய் உண்டாக்கக்கூடிய தாக்கம் இருக்கிறது என்றெல்லாம் தவறான விஷயங்களை மக்களுடைய மனதில் பதிய வைத்து இந்த ஷஹீதுடைய அந்தஸ்து கிடைக்காம ஆக்கிடுறாங்க. அல்லாஹ் தான் நமக்கு விதிச்சிருக்கா நம்பிக்கை இருக்கணும். ஒரு நோய் ஏற்பட்டுன்னு சொன்னா நாம பொறுமையோட இருந்து, இது அல்லாஹ் நமக்கு விதித்த விதி, அது மருத்துவம் பார்க்கணும். மார்க்க நமக்கு மருத்துவம் பார்க்க சொல்கிறது. ஆனால் நம்பிக்கை எப்படி இருக்கணும், அல்லாஹ் விதிச்சதை தவிர வேறு ஒன்று நமக்கு அணுகாது அப்படிங்கிற நம்பிக்கையோட இருந்தா தான் நமக்கு ஷஹீதுடைய அந்தஸ்து கிடைக்கும். அப்ப இந்த அடிப்படையை நாம் மனதில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். அதுமாதிரி சஹீஹுல் புகாரியில 2830வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, அத்தாஊனு ஷஹாதத்துன் லிகுல்லி முஸ்லிமீன், இந்த காலரா நோய் என்பது ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் அது ஷஹீதாகும், ஷஹீதுடைய அந்தஸ்தை கொடுக்கக்கூடியதாகும். நம்ம அந்த அகமதுடைய ஹதீஸ்ல பார்த்தோமா இல்லைங்களா, அந்த நிபந்தனைக்கு உட்பட்டு பொறுமையாக இருந்து அல்லாஹ்ட்ட நன்மை எதிர்பார்த்து அல்லாஹ் நமக்கு விதிச்சதுதான் நடக்கும் அப்படின்னு அவன் அந்த நோயை பொறுத்து கொண்டான் என்று சொன்னால், அவன் மௌத்தாகி விட்டால், இறந்து விட்டால் அவனுக்கு ஷஹீதுடைய அந்தஸ்து கிடைக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, சொல்லி காட்டுறாங்க. அதுபோன்று பொதுவாக ஒரு முஸ்லிமுக்கு ஏற்படக்கூடிய எந்த ஒரு துன்பமா இருந்தாலும் அவன் துன்பம் ஏற்படும் பொழுது நாம பொறுமையா இருக்கணும் வச்சுக்கணும். அல்லாஹ் விதிச்சதுதான் நமக்கு நடந்திருக்குது அப்படிங்கிற பொறுமையை மேற்கொண்டால் நமக்கு அது பாவத்துக்கு பரிகாரமாக அல்லாஹ் ஆக்கினான். அல்லாஹ் தான் நம்மளை சோதிக்கிறான். அவனுடைய சோதனையில நாம் அவன் மேல வைக்கக்கூடிய நம்பிக்கை, இந்த நோய் நொடி என்பது இறைவன் நமக்கு ஏற்படுத்தியது, அந்த நம்பிக்கையை நாம பெறலாமல் உறுதியாக நாம் அந்த நோயை எதிர்கொண்டால் நம்முடைய பாவங்களுக்கு அல்லாஹ் அதை பரிகாரமாக ஆக்கின்றான். சஹீஹுல் புகாரியில 5640வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க, மாமின் முசீபத்தின் துசீபுல் முஸ்லிம, ஒரு முஸ்லிமுக்கு ஏற்படக்கூடிய எந்த ஒரு துன்பமாக இருந்தாலும் இல்லா கஃபரல்லாஹு பிஹா அன்ஹு, அந்த துன்பத்தை அல்லாஹ் அவனுடைய பாவங்களுக்கு பரிகாரமாக ஆக்குகின்றான். ஹத்த ஷௌகத்தி யுஷாக்குஹா, அவன் காதில் குத்தக்கூடிய முள்ளாக இருந்தாலும் சரி, ஒரு மூமின் ஒரு முள்ளு நமக்கு குத்திடுச்சு, டக்கு நாம குஃப்ரான வார்த்தையை விட்டுறாம இது அல்லாஹ்வுடைய சோதனை அப்படி அதை நாம் பொறுத்து கொண்டால் கூட அல்லாஹ் என்ன செய்கின்றான், நம்முடைய பாவங்களுக்கு அல்லாஹ் அதை பரிகாரமாக ஆக்கின்றான். இதே கருத்து சஹீஹுல் புகாரில 5660வது ஹதீஸ்ல என்ன செய்யப்பட்டிருக்கு, இடம்பெற்றிருக்கிறது. இந்த நோய் நமக்கு காய்ச்சல் பலவித நோய்கள் நமக்கு ஏற்படுகிறது. இந்த நோய் அல்லாஹ் அந்த நோயின் போது நம்மை சோதிக்கின்றான். அந்த நோயை நாம திட்டக்கூடாது. அப்படி திட்டும் போது அதை ரசூலுல்லாஹ் தடுக்கிறாங்க. ஏனென்று சொன்னால் ஒரு மூமினுக்கு ஏற்படக்கூடிய நோய் என்பது நம்முடைய பாவங்களுக்கு அதை பரிகாரமாக்குவதற்காகத்தான் அல்லாஹ் நமக்கு என்ன செய்கின்றான், நோயை தருகின்றான். சஹீஹ் முஸ்லிம்ல 5031வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. உம்முல் முசையப் அப்படின்னு ஒரு சஹாபி பெண்மணி, இந்த அம்மா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த அம்மாவை நலம் விசாரிக்க போறாங்க. அவங்கள்ட்ட போறாங்க. அவங்க போகும்போது வாயில் அப்படியே நம்ம என்ன செய்றாங்க, அவங்க முணுமுணுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, யா உம்முல் முசையப் து சப்சிஃபீனா, நீங்க ஏதோ முணுமுணுத்துக்கிட்டே இருக்கிறீங்களா, என்ன சொல்றீங்க அப்படிங்கிறாங்க. அப்ப அந்த அம்மா சொல்றாங்க, அல் ஹும்மா
லா பாரக்கல்லாஹு ஃபீஹா, எனக்கு காய்ச்சல் வந்துருச்சு, இந்த காய்ச்சல் அல்லாஹ் பரக்கத்து இல்லாமல் ஆக்கட்டும் அப்படிங்கிறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லா தசுப்பி அல் ஹும்மா, நீ காய்ச்சலை திட்டாதே, ஃபஇன்னஹா துதுஹிபுல் ஹதாயா ஹதாயா பனி ஆதம கமா யுதுஹிபுல் கீரு ஹபஸல் ஹதீத். எப்படி இந்த காய்ச்சல் என்பது எப்படி கொல்லப்பற்றையில அந்த கொல்லன் தீல அந்த இரும்பை வாட்டும் போது அதில் உள்ள துருவை எல்லாம் அது வெளியேற்றி விடுகிறதோ, அதுபோன்று இந்த காய்ச்சல் மூமினுடைய பாவங்களை அது அழித்து விடுகிறது, போக்கி விடுகிறது. இந்த காய்ச்சல் நீங்க திட்டாதீங்க அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க. அப்ப நாம இதுவரைக்கும் நாம சொன்ன அடிப்படைகள் என்ன அடிப்படை? நமக்கு நோய் நொடிகள் மூலமாக நம்மை சோதிக்கக்கூடிய அதிகாரம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒருவனுக்கு மட்டும்தான் இருக்குது. அந்த நோய் அல்லாஹ் விதிச்சதுதான் எனக்கு நடக்கும், வேறு எதுவும் எனக்கு நடக்காது என்று ஒருவன் பொறுமையாக அந்த நோயை எதிர்கொண்டால், அல்லாஹ்விடம் நன்மை எதிர்பார்த்தால், அது அவனுடைய பாவங்களுக்கு என்ன செய்து பரிகாரமாக அமைகிறது. இன்னொன்று நம்ம விளங்கிக்கணும், நமக்கு நோயை தரக்கூடிய அதிகாரம் அல்லாஹ்க்கு மட்டும்தான் இருக்குது. நோய் நொடிகள் சோதிக்கக்கூடிய அதிகாரம், குணப்படுத்தக்கூடிய அதிகாரம் அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும்தான் இருக்கு. நாம சாப்பிடக்கூடிய மருந்து எல்லாமே அது வெளிப்படையான காரணங்கள். நாம மருத்துவம் பார்க்கணும், மருத்துவம் பார்த்தால் நம்மை குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் யாருக்கு தான் இருக்குது? அல்லாஹ் நாடினால் தான் அந்த மருந்து நமக்கு என்ன செய்யும், வேலை செய்யும். இந்த அடிப்படை இஸ்லாம் நமக்கு போதிக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த செய்தி சஹீஹுல் புகாரில 5675வது செய்தியா பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா என்ன செய்றாங்க, அறிவிக்கிறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நோயாளி நலம் விசாரிக்க போனா அந்த நோயாளிக்கு துவா செய்வாங்க. எப்படி துவா செய்வாங்க? அல்லாஹும்ம ரப்பன் நாஸ் அதுஹிபில் பஸ, இறைவா மனிதர்களின் கடவுளே இவருக்கு ஏற்பட்ட நோயை போக்கி விடுவாயாக, இஷ்வி இவருக்கு ஆரோக்கியம் அளிப்பாயாக. அதுக்கு அடுத்து ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த வாசகம் நமக்கு தௌஹீதுடைய அடிப்படையை சொல்லக்கூடிய வாசகம். இறைவா இவருக்கு ஏற்பட்ட நோயை போக்கி விடுவாயாக, இவருக்கு ஆரோக்கியம் அளிப்பாயாக. என்ன காரணம்? அந்த ஷாஃபி, நீதான் நோயை நீக்கக்கூடியவன், லா ஷிஃபா இல்லா ஷிஃபாவுக்க, உன்னுடைய நிவாரணத்தை தவிர வேறு நிவாரணம் கிடையாது. ஷிஃபான் லா யுகாதிரு சகமா, எந்த நோயையும் விட்டு வைக்காத வகையிலே நீ ஆரோக்கியம் வழங்குவாயாக. இந்த தௌஹீதுடைய அடிப்படையை கூட இந்த மௌலுது மோதுறாங்களா இல்லையா, இந்த மக்கள் உடைச்சிடுறாங்க. அல்ல மௌலுதுல என்ன எழுதி வச்சிருக்கிறாங்க? வ மரீலன் அந்த ஆயுதஹு கத் அத்தாஹுல்லாஹு பில் ஃபரஜி, நபிகள் நாயகமே நீங்க எந்த நோயாளி நலம் விசாரித்தாலும் அல்லாஹ் அவங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுத்து விடுவான். நபிகள் நாயகம் போய் நலம் விசாரித்தாலே ஆரோக்கியம் கிடைத்து விடுமா. இன்னொரு சொல்றாங்க, அஸ்ஸலாமு அலைக்க யா முப்ரி சகாமி, நோய் நீக்கக்கூடிய நபியே உங்கள் மீது அல்லாஹ்வுடைய சாந்தி உண்டாகட்டும். நபிகள் நாயகத்தால் நோயை நீக்க முடியுமா? அவர்களுக்கு மரண தருவாயில அல்லாஹ் பல வியாதிகளை கொண்டு நபிகள் நாயகத்தை அல்லாஹ் சோதித்தான். சாதாரண மனிதர்களுக்கு ஏற்படுவது போன்று 2 மடங்கு காய்ச்சல் நபிகள் நாயகத்தினை செஞ்சது ஏற்பட்டது. அவங்க தொழுகைக்கு செல்வதற்கு கூட கால்கள் தரையில் படிய முடியாத சூழல் ஏற்பட்டது. எத்தனையோ சஹாபாக்கள் நபிகள் நாயகம் உயிரோடு இருக்கும் போது நோய்வாய்ப்பட்டார்கள். இப்படி இருக்கும் பொழுது இந்த நம்பிக்கை கூட மக்கள் இந்த தௌஹீதுடைய அடிப்படையை கூட சரியாக விளங்காத ஒரு சூழலை இந்த மௌலிது கிதாபுகள் மார்க்க அறிஞர்கள் மக்களிடம் விதைத்திருப்பதை பார்க்கிறோம். அதுபோன்று 26வது அத்தியாயம் சூரத்து ஷுஆரா அத்தியாயத்தில் 80வது வசனத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய கலீல் அவங்க சொன்ன ஒரு கொள்கை முழக்கத்தை அல்லாஹ் எடுத்து சொல்கின்றான். அவங்க என்ன சொன்னாங்க? வைதா மரில்து ஃபஹுவ யஷ்ஃபீன், நான் நோயுற்று விட்டால் எனக்கு ஆரோக்கியம் தரக்கூடியவன், நோயை நீக்கக்கூடியவன் அல்லாஹ் தான். அப்ப இதுவும் தௌஹீதுடைய அடிப்படை. அல்லாஹ் விதித்த விதிப்படிதான் நமக்கு அணு அளவு ஒரு சோதனையும் ஏற்படும். அந்த சோதனை நீங்குவதும் அல்லாஹ்வுடைய நாட்டப்படி தான் ஏற்படும். இது தௌஹீதுடைய பேசிக்கான ஒரு அடிப்படை. இப்ப நாம இந்த அடிப்படையை மனதில் பதிய வைத்துக் கொண்டு ஷைத்தானுக்கு என்ன சக்தி இருக்குது அது தெரியுமா இல்லைங்களா? ஷைத்தானுக்கு என்ன சக்தி இருக்கு? ஷைத்தான் நமக்கு உடம்புல நோய் உண்டாக்க முடியுமா? நம்ம உடம்புல பாதிப்பு உண்டாக்க முடியுமா? இதை பற்றி நாம ஷைத்தானை பற்றிய சில அடிப்படைகளை தெரிந்து கொண்டு மாற்று கருத்துடையவர்கள் என்ன வாதங்கள் என்ன சான்றுகள் வைக்கிறாங்களோ அதற்குரிய விளக்கத்தை நாம் பார்க்கவிருக்கிறோம். இப்ப ஷைத்தானை பற்றி நாம் முதல்ல தெரிந்து கொள்ள வேண்டும்.
ஷைத்தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு வந்து அவங்கள அல்லாஹ் படைத்து அவர்களுக்கு பணியுமாறு இப்லீஸுக்கு அல்லாஹ் உத்தரவிடும் போது இப்லீஸ் என்ன செய்கின்றான்? மறுத்து விடுகின்றான். அந்த இப்லீஸ் வந்து ஜின் இனத்தை சார்ந்தவன். அந்த ஜின் இனத்தில் உள்ள தீயவர்கள் தான் யாரு? ஷைத்தான்கள். ஷைத்தான் என்ற வார்த்தைக்கு வந்து பலவிதமான அர்த்தங்கள் இருக்குது. எல்லா இடத்திலையும் ஷைத்தான் என்கின்ற வார்த்தை இப்லீஸை குறிக்காது. அதுக்கு பலவிதமான அர்த்தங்கள் இருக்குது. அதை நாம வரும்போது நம்ம ஒவ்வொரு ஹதீஸ் சான்றோடு குர்ஆன் வசனங்களுடைய சான்றோடு நம்ம எடுத்து வைப்போம். அதே நேரத்தில் ஷைத்தானா யாரு? ஜின் இனத்தை சார்ந்த தீயவர்கள் தான் யாரு? ஷைத்தான்கள். இப்போ இந்த ஜின் இனத்தை சார்ந்த தீயவர்கள் இருக்காங்க பாருங்க, ஷைத்தான்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு பணியை மறுத்த அந்த இப்லீஸ்ல இருந்து அவனுடைய சந்ததிகள், அதே மாதிரி மக்களை வழிகெடுக்கக்கூடிய சந்ததிகள் அனைவருமே அந்த ஜின் இனத்தை சார்ந்த அனைவருமே ஷைத்தான்கள் தான். இவங்களை வந்து நாம கண்ணால பார்க்க முடியாது. இதை ஏராளமான வசனங்கள் நமக்கு சொல்லி காட்டுது. நபிமார்கள் தனி சட்டம். நபிமார்கள் மலக்குமார்களையும் பார்த்திருக்கிறாங்க, ஷைத்தான்களையும் பார்த்திருக்கிறாங்க. நபிமார்கள் அல்லாத மனிதர்களாகிய எந்த ஒரு மனிதனும் ஷைத்தான்களும் என்ன செய்ய முடியாது? கண்ணால பார்க்க முடியாது. ஜின்னையும் பார்க்க முடியாது. இதை குர்ஆன் நமக்கு சொல்லி காட்டுகிறது. 7வது அத்தியாயத்தில் 27வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், இன்னஹு யராக்கும் ஹுவ வ கபீலுஹு மின் ஹைசுலா தரவுனஹும். அந்த இப்லீஸும் அவனுடைய கூட்டமும் நீங்கள் பார்க்க முடியாத விதத்தில் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இப்லீஸும் அவனுடைய கூட்டம், நம்மள இங்கே ஷைத்தான் இருக்கிறான்னு வைத்துக் கொள்ளுங்கள், அந்த ஷைத்தான் நம்மளை பார்ப்பான். ஆனால் நாம அவன் என்ன செய்ய முடியாது? நாம அவனை பார்க்க முடியாது. இந்த வசனம் என்ன செய்கிறது? தெளிவாக சொல்கிறது, மனிதர்கள் ஷைத்தான் என்ன செய்ய முடியாது? கண்ணால் பார்க்க முடியாது. இந்த விஷயத்தை பல வசனங்கள் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. நாம ஓதக்கூடிய சூரத்து நாஸ் 114வது அத்தியாயம். இந்த அத்தியாயத்தில் வந்து அல்லாஹ் ஷைத்தானை பற்றி அல்லாஹ் நமக்கு சொல்லுகின்றான். குல், நபியை நீங்கள் சொல்லுங்கள், அஊது பி ரப்பின் நாஸ் மலிக்கின் நாஸ் இலாஹின் நாஸ், மனிதர்களுடைய இரட்சகனும் மனிதர்களுடைய அரசனும் மனிதர்களுடைய கடவுளுமாகிய அல்லாஹ்விடம் நான் பாதுகாப்பு தேடுகின்றேன். யாரை விட்டும்? மின் ஷர்ரில் வஸ்வாஸ், தீய எண்ணங்களை போடக்கூடியவனுடைய தீங்கில் இருந்தும். ஷைத்தானை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது அவனுக்குரிய ஆற்றல் என்ன? அவன் என்ன செய்வான்? தீய எண்ணங்களை போடுவான். அல் ஹன்னாஸ், அவன் மறைந்திருக்கக்கூடியவன். ஷைத்தானுக்குரிய பேர் என்ன? அல் ஹன்னாஸ், அவன் மறைந்திருக்கக்கூடியவன், மறைந்திருந்து தீய எண்ணங்களை போடக்கூடியவன். அல்லதி யுவஸ்விசு ஃபி சுதூரின் நாஸ், அவன் மனிதர்களுடைய உள்ளங்களில் தீய எண்ணங்களை போடுகின்றான். அப்ப ஷைத்தானுடைய ஆற்றல் என்ன? அவன் மறைந்திருந்து, நம்ம கண்களுக்கு அவன் தெரிய மாட்டான். அல்லாஹ் அப்படித்தான் அவனை படைத்திருக்கின்றான். அவன் மறைந்திருந்து மனிதர்களின் உள்ளங்களில் தீய எண்ணங்களை போடுகின்றான். இந்த தீய எண்ணங்களை போடுறது ஷைத்தான் மட்டும் கிடையாது, மனிதர்களும் தீய மனிதர்களும் போடுறாங்க. அதே அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், மினல் ஜின்னத்தி வன்னாஸ், இந்த தீய எண்ணங்களை போடக்கூடியவர்கள் ஜின்களிலும் இருக்கிறார்கள், மனிதர்களிலும் இருக்கிறார்கள். மனிதர்களில் தீய எண்ணங்களை போட நம்ம பார்த்துடலாம். ஆனா ஜின் இனத்தில் உள்ள ஷைத்தான் இருக்கிறான் பாருங்க, அவன் மறைந்து இருந்துதான் நம்முடைய உள்ளங்கள் என்ன செய்வான்? தீய எண்ணங்களை போடுவான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த சூரத்து நாஸ் என்ற அத்தியாயத்தை சொல்லி காட்டுகிறான். அப்ப இந்த வசனமும் கூறுகிறது, ஷைத்தான் எப்படிப்பட்டவன்? அல் ஹன்னாஸ், அவன் மறைந்திருக்கக்கூடியவன், நம்முடைய கண் பார்வைக்கு அவன் தெரிய மாட்டான் என்பதை இந்த வசனமும் சொல்லி காட்டுது. அது மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நம்மோடு ஷைத்தானை சம்பந்தப்படுத்தி சொல்லி காட்டக்கூடிய ஒவ்வொரு செய்தியுமே ஷைத்தான் நம்ம கண்ணால பார்க்க முடியாது என்பதற்கு ஆதாரமா இருக்குது. சஹீஹ் முஸ்லிம்ல 5421வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, மாமின்கும் மின் அஹதின் இல்லா கது உக்கில பிஹி கரீனுஹு மினல் ஜின்னி வ கரீனுஹு மினல் மலாயிகா, உங்களில் யாராக இருந்தாலும் சரி ஒவ்வொருவரோடும் ஜின்னிலிருந்து ஒரு கூட்டாளியும் மலக்கிலிருந்து ஒரு கூட்டாளியும் அவருக்கு நியமிக்கப்பட்டிருக்கின்றார் அப்படிங்கிறாங்க. நம்ம ஒவ்வொரு மனுஷனோடையும் ஜின்னு ஒரு கூட்டாளி நம்ம பிறக்கும் போதே நமக்கு நியமிக்கப்பட்டாச்சு, மலக்கிலிருந்து ஒரு கூட்டாளி நமக்கு என்ன செய்யப்பட்டாச்சு? நியமிக்கப்பட்டாச்சு. நம்ம கண்ணுக்கு தெரியுதா? நம்ம பிறந்ததுல இருந்து ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க. ஒன்னு கெட்ட நண்பன், இன்னொன்று நல்ல நண்பன். அது ஜின்னு, அவன் நமக்கு கெட்ட எண்ணங்களை போடுவான். மலக்கு நமக்கு என்ன செய்வாரு? நல்ல எண்ணங்களை போடுவார். இப்போ சஹாபாக்கள் கேட்குறாங்க,
வையாக்க யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே உங்களுக்குமா அந்த ஜின்னு ஷைத்தான் இருக்கின்றான், உங்களுக்குமா நியமிக்கப்பட்டிருக்கின்றான். அப்ப நபிகள் நாயகம் சொல்றாங்க வையாய, எனக்கும் தான் நியமிக்கப்பட்டிருக்கின்றான். இல்லா அன்னல்லாஹ ஆனனி அலைஹி, என்றாலும் அவனுக்கு எதிராக அல்லாஹ் எனக்கு உதவி செய்து விட்டான். ஃபஸ்லம, அவன் அடிபணிந்து விட்டான். ஃபலா யவ்முருனி இல்லா பிஹைரின், அவன் எனக்கு நல்லதை தவிர வேறு எதை ஏவ மாட்டான். நபிகள் நாயகத்துக்கும் ஷைத்தான் நியமிக்கப்பட்டிருக்கின்றான். நபிகள் நாயகத்துக்கு அல்லாஹ் ஒரு உதவி செய்திருக்கின்றான். நபிகள் நாயகத்துக்கு நியமிக்கப்பட்ட ஷைத்தான் ரசூலுல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், நல்லதை தவிர வேறு எதையும் ஏவ மாட்டான். இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு அல்லாஹ் செய்த ஒரு அருள். அப்ப யோசித்து பாருங்க, ஒவ்வொரு மனுஷனுக்கும் நம்மோட ஷைத்தான் இருக்க நபிகள் நாயகம் சொல்றாங்க. நாம் என்னைக்காவது நம்முடைய கண்களால் அவனை பார்த்திருக்கிறோமா? பொய்யர்கள் ஏதாவது விட்டடிப்பாங்க, அதை நம்ம சொல்லிடக்கூடாது. ஷைத்தான் வந்தான், இப்ளீஸ் வந்தான், ஒவ்வொரு உள்ளே ஒவ்வொரு பேர் வச்சிருப்பாங்க, அதை நாம பொருட்டா எடுத்துக்கொள்ள கூடாது. உண்மையிலே அல்லாஹ்வை நம்பக்கூடிய மக்கள், நாம என்றைக்காவது உலகம் உள்ளாம் எத்தனையோ பெரிய பெரிய அறிஞர்கள்லாம் இருந்திருக்கிறாங்க, அவங்க எனக்கு நியமிக்கப்பட்ட ஷைத்தான் இவன் தான் அப்படி யாரையாவது சொல்லி அது நிரூபிக்கப்பட்டிருக்கிறதா? அப்படி கிடையாது. ஷைத்தான் நம்ம என்ன செய்ய முடியாது, கண்ணால பார்க்க முடியாது. ஷைத்தான் இருக்கிறா நம்ம நம்பணும். ஏராளமான வசனங்கள் அது நமக்கு சொல்கிறது, ஹதீஸ்கள் நமக்கு சொல்கிறது. ஆனால் நாம் அவனை என்ன செய்ய முடியாது, கண்ணால் பார்க்க முடியாது, உணர முடியும். ஒவ்வொரு மனுஷனும் செய்ய முடியும், உணர முடியும். நமக்கு சரிதான் தெரியும் போது கெட்ட எண்ணங்கள் வரத்தானே செய்கிறது. ஒன்றை செய்யும் போது இது பாவம், மார்க்கம் தடுத்து இருக்கிறது அப்படின்னு வரும்போது தீய எண்ணங்கள் நம்மை மிகைத்து நாம் என்ன செய்யறோம், அந்த பாவத்தை செஞ்சிடறோம். அப்ப இந்த தீய எண்ணத்தை போடுறவன் யாரு? ஷைத்தான் தான். ஷைத்தான் போடத்தான் முடியும். நாம தான் என்ன செஞ்சிடறோம், அந்த செயலை செய்து விடுகின்றோம். நாம அந்த பாவமான காரியத்தை அல்லாஹ்விற்கு அஞ்சி விலகி கொண்டால் ஷைத்தான் என்ன செய்ய முடியாது, அந்த காரியத்தை செய்ய வைக்க முடியாது. அவனுக்கு உள்ளத்துல போடக்கூடிய சக்தி தான் இருக்கிறது. அதுபோன்று இதே சஹீஹ் முஸ்லிம்ல 5422வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்றாங்க, ஒரு நாள் இரவு அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டை தங்கி இருக்கிறாங்க. தங்கி இருக்கும்போது வீட்டை விட்டு என்ன செய்றாங்க, இரவு நேரத்தில் வெளியே போறாங்க. இப்ப ஆயிஷாக்கு ரசூலுல்லாஹ் மேல ரோஷம் வருது. என்ன ரோஷம் வருது? ரசூலுல்லாஹ் நம்முடைய வீட்டை தங்கும் போது இன்னொரு மனைவியுடைய வீட்டுக்கு போறாங்களோ, இந்த மாதிரி நபிகள் நாயகத்து மேல ஒரு அவங்க ஆயிஷாக்குரிய ஹக்க செய்யல அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தை போட்டா அது யாருடைய எண்ணம்? ஷைத்தான் தான் ரசூலுல்லாஹ் மேல தப்பான எண்ணத்தை போடுறான். அப்ப ஆயிஷா ரோசப்படுறாங்க. ரோசப்பட்டவுடனே ரசூலா வர்றாங்க. மாலைக்கு ஆயிஷா, ஆயிஷாவே உனக்கு என்ன கிர்த்தி, நீ ரோசப்பட்டியா? ஏதோ ஒரு நேரத்தில் வெளியேஞ்சு போனவுடனே ரசூலா இன்னொரு மனைவியுடைய வீட்டுக்கு போறாங்களோ அப்படிங்கிற ரோசம் உனக்கு வந்து விட்டதா அப்படிங்கிறாங்க. அப்ப அன்னை ஆயிஷா சொல்றாங்க, வமாலி லா யகார் மிஸ்லி அலா மிஸ்லிக்க, அல்லாஹ்வின் தூதரே ரோசப்படுவதற்குரிய தகுதி எனக்கு இருக்குது, உங்கள் மூலமா எனக்கு கிடைக்கக்கூடிய பங்கை என்ன செய்ய முடியாது, விட்டு கொடுக்கவும் முடியாது அப்படின்னு சொன்ன உடனே நபிகள் நாயகம் சொல்றாங்க, அக்கது ஜாக்கி ஷைத்தானுக்கி, ஆயிஷாவே உன் ஷைத்தான் உங்ககிட்ட வந்துட்டானா? ரசூலுல்லாவை பத்தி ரோசப்பட்டாங்களா இல்லையா? ரசூலுல்லாஹ் அப்படி நடப்பாங்களா? ஃபர்ஸ்ட் அல்லாஹ்வுடைய தூதர் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களோட தங்கக்கூடிய ஒரு நாள்ல இன்னொரு மனைவியுடைய வீட்டில் போய் தங்குவாங்களா? அவங்க தான் உம்மத்துக்கே வழிகாட்டி இருக்கிறாங்க, மனைவிமார்களுக்கு மத்திய நீதமா நடக்கணும்னு சொல்லி. அந்த இறை தூதர் அவங்க நீதம் தவிர நடக்க மாட்டாங்க. ஆனா ஷைத்தான் என்ன செய்யறான், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய அவங்கள்ட்ட ஒரு எண்ணத்தை உண்டாக்குறான். நபிகள் நாயகம் அப்படி வேற மனைவியுடைய வீட்டுக்கு போயிட்டாங்களோ அப்படி எண்ணத்தை உண்டாக்கும் போது தான் நபிகள் நாயகம் சொல்றாங்க, ஜாக்கி ஷைத்தானுக்கி, உன் ஷைத்தான் அவங்ககிட்ட வந்துட்டானா அப்படிங்கிறாங்க. அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவோட ஷைத்தான் வந்திருக்கின்ற நபிகள் நாயகம் சொல்றாங்க. ஆனா ஆயிஷாக்கு தெரியல, அவங்க அதை உணரல. அப்ப அவங்க கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ் அவ மழை ஷைத்தான், என்னோடு ஷைத்தான் இருக்கின்றானா? நாம் உன்னோடு ஷைத்தான் இருக்கின்றான். குல்லி இன்சான், எல்லா மனிதர்களோடும் ஷைத்தான் இருக்கின்றானா? அப்ப நபிகள் நாயகம் நான் எல்லா மனுஷனோடும் ஷைத்தான் இருக்கின்றான். ஓ மாக்க, உங்களோடு ஷைத்தான் இருக்கின்றானா? ஓ மாக்க யா ரசூலல்லாஹ், உங்களோடு ஷைத்தான் இருக்கின்றானா? நாம் என்னோடும் ஷைத்தான் இருக்கின்றான். வலாக்கின் ரப்பி ஆனனி அலைஹி ஹத்தா அஸ்லம, என்றாலும் என்னுடைய இறைவன் அவனுக்கு எதிராக எனக்கு உதவி செய்து விட்டான், அவன் அடிபணிந்து விட்டான், அது இஸ்லாத்தை தழுவி விட்டான் அப்படின்னு நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறாங்க. அப்ப யோசித்து பாருங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க ரசூலுல்லாஹ் மேல ரோசப்படும் போது உன் ஷைத்தான் உங்ககிட்ட வந்துட்டான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ஆனா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களோட ஷைத்தான் அவங்கள்ட்ட வந்ததை ஆயிஷா பார்த்தாங்களா? அவங்க பார்க்கல.
அப்ப இப்படி பல்வேறு சம்பவங்கள் வந்து நம்மோடு ஷைத்தான் இருக்கின்றான் என்று நபிகள் நாயகம் சொல்றாங்க. ஆனா அவங்க அதை என்ன செய்யல, உணரல. அப்ப யாருமே என்ன செய்ய முடியாது, ஷைத்தானை வந்து கண்களால் பார்க்க முடியாது. இதே அடிப்படையை வந்து சஹீஹுல் புகாரி 3281வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க. ரமலான் மாசத்துல பள்ளிவாசல் இழ்திகாஃப் இருக்கும்போது அவங்கள சந்திக்கிறதுக்காண்டி சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா வர்றாங்க. ரசூலுல்லாஹ்வோட சிறிது நேரம் பேசிக்கிட்டு இருந்துட்டு எழுந்து போறாங்க. எழுந்து போகும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்றாங்க, வாசல் வரைக்கும் வந்து வழி அனுப்புறதுக்காண்டி வர்றாங்க. அப்போ அந்த சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய வீடு வந்து உசாமத் இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய வீட்டு பக்கத்துல இருக்குது. அப்ப ரசூலா வழி அனுப்ப வரும்போது அந்த இடம் வந்து கொஞ்சம் இருளாகவும் இருக்குது. அப்ப ரசூலா என்ன செய்றாங்க, ரெண்டு மனிதர்கள், ரெண்டு சஹாபாக்கள் அப்படி கடந்து போறாங்க. கடந்து போறவங்க யதார்த்தமா போகாம அப்படி நின்று அப்படி பார்த்துட்டு என்ன செய்றாங்க, போறாங்க. ரசூலா பார்த்துட்டு போறாங்க. சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா பார்க்கல. அவங்களோட ஒரு பெண் இருக்கிறத பார்க்கறாங்க, ஆனா யாருன்னு தெரியாது. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, கடந்து போறாங்க. ரசூலா பார்த்துட்டு வேகமா வர என்ன செய்றாங்க, போறாங்க. அப்போ நபிகள் நாயகம் என்ன செய்றாங்கன்னா, அல்லாஹ் ரிஸ்லிக்குமா, ரெண்டு பேரும் கொஞ்சம் நில்லுங்கப்பா அப்படிங்கிறாங்க. அப்போ ரெண்டு பேரும் நின்ற பிறகு ரசூலா சொல்றாங்க, இன்னஹா சஃபியத்து பிந்து ஹுயை, இது என்னுடைய மனைவி சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அப்படி நபிகள் நாயகம் சொல்றாங்க. அப்ப ரெண்டு சஹாபாக்கள் என்ன செய்றாங்க, சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, அல்லாஹ் பரிசுத்தமானவன், யா ரசூலல்லாஹ் உங்களை நாங்கள் சந்தேகப்படுவோமா அப்படிங்கிற மாதிரி, சுப்ஹானல்லாஹ் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே அல்லாஹ் பரிசுத்தமானவன் அப்படிங்கிறாங்க. அப்ப நபிகள் நாயகம் சொல்றாங்க, இன்ன ஷைத்தான யஜ்ரி மினல் இன்சானி மஜ்ரத் தமி, ஷைத்தான் வந்து மனிதன் ரத்தம் ஓடும் இடங்களிலெல்லாம் ஓடிக்கொண்டிருக்கிறான். ரசூலுல்லாஹ் வந்து அல்லாஹ்வுடைய தூதர் என்பது இது ஒரு சான்று. எப்படி ஒரு சான்று, மனித உடல்ல ரத்தம் ஓடுதுங்கிறத கண்டுபிடிச்சவங்க வில்லியம் ஹார்வி. இவர் ரசூலுல்லாஹ்க்கு பின்னாடி வந்த ஒரு விஞ்ஞானி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதுக்கு முன்பாகவே நமக்கு சொல்றாங்க, இன்ன ஷைத்தான யஜ்ரி மினல் இன்சானி மஜ்ரத் தமி, ஷைத்தான் ரத்தம் ஓடும் இடங்களிலெல்லாம் ஓடிக்கொண்டிருக்கின்றான். வ இன்னி ஹஷீது ஐ யக்திஃப ஃபீ குலூபிக்குமா ஷையன், அவன் உங்களுடைய உள்ளங்களில் ஏதாவது ஒரு கெட்ட எண்ணத்தை, கெட்ட எண்ணத்தை போட்டு விடுவானோ என்று நான் பயந்தேன் அப்படின்னு நபியா நான் சொல்லி காட்டுறாங்க. இந்த ரசூலா சொல்லக்கூடிய வார்த்தை இருக்கு பாருங்க, இது வஹி செய்திதான் என்பதற்கு ஏராளமான சான்றுகள் இருக்கு. அதுல ஒரு முக்கியமான ஆதாரம் எது, ரத்தம் உடலில் ஓடிக்கொண்டிருக்கு நபியா நான் சொன்னாங்க பாருங்க. கண்டிப்பாக நபியா நாயகம் இந்த வார்த்தையை சொல்லும் பொழுது இது கண்டுபிடிக்கப்படலை. அதுக்கு அப்புறம் தான் என்ன செய்யப்பட்டிருக்கு, ரசூலுல்லாஹ்வுடைய வஃபாத்துக்கு பிறகு பிறந்தவர் தான் வில்லியம் ஹார்வி. அவர் தான் சில பல சோதனைகளை செய்து ரத்தம் ஓடுதுன்னு விஞ்ஞான ரீதியா அவர் நிரூபிச்சாரு. அதற்கு முன்பாக ரசூலா எப்படி சொன்னாங்க, ரத்தம் ஓடிக்கொண்டிருக்கிறதுன்னு சொல்லி. அப்ப படைச்ச ரப்பு தான் என்ன செஞ்சிருக்கிறான், அதை சொல்லி கொடுத்திருக்கிறான். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, ஷைத்தான் வந்து உள்ளங்கள்ல தீ எண்ணங்களை போடுவான், ரத்தம் எப்படி நம்ம கண்ணுக்கு தெரியாம உடம்புக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்குதோ அது மாதிரி ஷைத்தான் ஓடிக்கொண்டிருக்கிறான், ரத்தம் போடுது என்பது உண்மை. ஷைத்தான் என்ன செய்ய முடியாது, அவன் நம்முடைய உள்ளத்துல எப்படி தீய எண்ணங்களை போடுவான் என்பதை நாம் அறிய முடியாது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்தியின் மூலமாக நமக்கு என்ன செய்றாங்க, சொல்லி காட்டுறாங்க. அடுத்து வந்து ஷைத்தான் நம்ம பார்க்க முடியாது, இது முக்கியமான ஒரு அடிப்படை. ரெண்டாவது என்ன, ஷைத்தானுக்குரிய ஆற்றல், நம்மள ஷைத்தானுக்குரிய ஆற்றல் மட்டுமல்ல அல்லாஹ் கொடுத்தது, அவனுக்குரிய அதிகாரம் என்னன்னு சொன்னோம்னா தீய எண்ணங்களை உள்ளத்துல போடுவது மட்டும்தான். இதை தவிர அவனுக்கு எந்த ஆற்றலும் கிடையாது. உள்ளத்தை புரட்ட கூட முடியாது. உள்ளத்தை புரட்டவன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். அதை இஸ்லாம் சொல்லி காட்டு, அல்லாஹும்ம யா முகல்லிபல் குலூப், அல்லாஹ்வே உள்ளங்களை புரட்டக்கூடியவனே, உள்ளத்தை புரட்டவன் யாரு, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். சப்பித்த கல்பி அலா தீனிக், என்னுடைய உள்ளத்தை உன்னுடைய மார்க்கத்தை நிலைபெற செய்வாயாக. அப்ப நம்ம நல்லா விளங்கிக்கணும், ஷைத்தானுக்கு வந்து நம்ம உள்ளத்துல தீய எண்ணத்தை போட மட்டும்தான் முடியும். நம்மளை வந்து தீய வழியில் அவனை தள்ளி கொண்டு போகலாம் முடியாது. அவன் தீய எண்ணத்தை போடும்போது நாம அவனை கட்டுப்பட்டோம் வச்சுக்கிடுங்க, நாம தான் தீய வழியில போறோமே தவிர அவன் நம்ம என்ன செய்யல, தீய வழியில அழைத்து செல்லவில்லை. ஷைத்தானுக்கு அப்படி ஒரு சக்தி அல்லாஹ் கொடுக்கல. நபிகள் நாயகம் சொல்றாங்க, அவன் உங்களுடைய உள்ளங்களில் தீய எண்ணங்களை போட்டு விடுவானோ என்று நான் பயந்தேன். அப்ப உள்ளத்தை புரட்டக்கூடிய சக்தி அல்லாஹ்க்கு மட்டும்தான். இதுலயும் அதிகமான மக்கள் விழிப்புணர்வு இல்லாம ஷைத்தான் என் உள்ளத்தை வந்து கெடுத்துட்டான், ஷைத்தான் என் உள்ளத்தை புரட்டிட்டான் அப்படிங்கிறோம். ஷைத்தானுக்கு உள்ளத்தை புரட்டக்கூடிய சக்தி கிடையாது. உள்ளத்தை தீய எண்ணங்களை போடக்கூடிய சக்தி தான் இருக்குது.
நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறாங்க, இன்னல் குலூப பனி ஆதம, மனிதர்களுடைய உள்ளங்கள் பைன உஸ்புஐனி மின் அஸாபி ரஹ்மான், அல்லாஹ்வுடைய 2 விரல்களுக்கு மத்தியில் ஒரே உள்ளத்தை போன்று இருக்கிறது. உலகத்தில் உள்ள ஒட்டுமொத்த மனிதருடைய உள்ளங்களும் ஒரே உள்ளத்தை போன்று அல்லாஹ்வுடைய 2 விரல்களுக்கு மத்தியில் இருக்கிறது. யுகல்லிபுஹா கைஃப யஷா, அவன் நாடியவாறு என்ன செய்கின்றான், அந்த உள்ளங்களை புரட்டுகின்றான். அப்போ உள்ளத்தை புரட்டக்கூடியவன் யாரு மட்டும்தான், அல்லாஹ் மட்டும்தான். ரப்பனா லா துஸி குலூபனா பஅத இத் ஹதைதனா, இறைவா எங்களுக்கு நேர்வழி காட்டிய பிறகு எங்கள் உள்ளங்களை நீ சருக செய்து விடாதே. அப்ப நம் உள்ளத்தை சருக செய்யக்கூடிய ஆற்றல் அல்லாஹ்வுடைய விதியில நமக்கு நம்முடைய உள்ளத்தை சரியான பாதையில் செலுத்தக்கூடிய யார் மட்டும்தான், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒருவன் மட்டும்தான். அவனை தவிர என்ன செய்ய முடியாது, உள்ளத்தை புரட்டக்கூடிய சக்தி ஷைத்தானுக்கு கிடையாது. அப்ப ஷைத்தானுக்குள்ள ஆற்றல் என்ன, நம்முடைய உள்ளங்கள்ல தீய எண்ணங்களை போடுவது மட்டும்தான் ஷைத்தானுக்குரிய ஆற்றல். நம்ம இறையச்சம் இல்லாமல் இருந்தால் அவனுடைய பதில் நம்ம என்ன செஞ்சிருவோம், போய்விடுவோம். இதை ஏராளமான வசனங்கள் இந்த அடிப்படையை சொல்லி காட்டுது. இந்த அடிப்படையை நம்ம விளங்கிட்டோம் வச்சுக்கிடுங்க, ஷைத்தானுக்கு அந்த சக்தி இருக்கு, இந்த சக்தி இருக்கு, இப்படி நம்ம என்ன செய்ய மாட்டோம், அந்த தவறான வழிகேட்டில் போய் நம்ம விழுந்து விட மாட்டோம். 7வது அத்தியாயத்தில் 17வது வசனத்தில் அல்லாஹ் ஆதம ஷைத்தான் இப்லீஸ ஆதமுக்கு பணியை சொல்லும் போது அவன் மறுத்தர்றான். மறுத்த உடனே அல்லாஹ் விரட்டி விடுறான். விரட்டி விடும்போது அவன் கேட்கிறான், கால அன்லிர்னி இலா யௌமி யுபஅஸூன், இறைவா மீண்டும் உயிரோடுத்து எழுப்பப்படும் நாள் வரை எனக்கு நீ அவகாசம் கொடு அப்படின்னு சொன்ன உடனே அல்லாஹ் அவனுக்கு அவகாசம் கொடுக்குறான். கால இன்னக்கம்னது முன்லரி, உனி அவகாசம் கொடுக்கப்பட்டவர்கள் உள்ளவன். அப்ப ஷைத்தான் சொல்றான், கால ஃபபிமா அகவை தனி, நீ இறைவா என்னை நீ வழிகேட்டில் விட்டுவிட்ட காரணத்தினால் லஅகூதன்ன லஹும் சிராத்தல் முஸ்தகீம், நான் அந்த மக்களுடைய உன்னுடைய நேரான வழி, நீ அந்த மக்களுக்கு கொடுக்கக்கூடிய நேரான வழியில் அவர்களுக்காக நான் அமர்ந்து கொள்வேன். சும்மல ஆத்தி என்னகும் மின்பைன் ஐதீஹிம் வமின் ஹல்ஃபிஹிம் வன் ஐமானிஹிம் வான் ஷிமாயிலிஹிம், நான் அவர்களிடம் முன்புறமாகவும் பின்புறமாகவும் வலதுபுறமாகவும் இடதுபுறமாகவும் நான் வருவேன். ஷைத்தான் நம்மளை சுத்தி வளைச்சு நம்ம கிட்ட தீய எண்ணங்களை போடக்கூடிய ஒரு ஆற்றலை அவனுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான். லா தஜிது அக்ஸரஹும் ஷாக்கிரின், அந்த மக்கள்ல அதிகமான மக்களை நன்றி செலுத்தக்கூடியவர்களாக நீ பெற்றுக்கொள்ள மாட்டாய் அப்படின்னு என்ன செய்யறான், அல்லாஹ்ட்ட சொல்றான். அப்ப ஷைத்தான் அல்லாஹ் அவருக்கு அவகாசம் கொடுக்கிறான். அவகாசம் கொடுக்கும் பொழுது அவன் என்ன சொல்கின்றான், நான் உன்னுடைய நேர்வழியில் உட்கார்ந்து அவர்களை வழிகெடுப்பேன். எல்லா புறங்களிலும் முன்னாடி பின்னாடி வலப்புறம் இடப்புறம் எப்படியெல்லாம் அவங்களை வழிகெடுக்க முடியுமோ அப்படியெல்லாம் என்ன செய்வேன், வழிகெடுப்பேன். இதுதான் அவனுக்கு கொடுக்கப்பட்ட அவகாசம். இதே அடிப்படையை 15வது அத்தியாயம் 36 இருந்து 39 வரைக்கும் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அதுபோன்று 17வது அத்தியாயத்தில் ஷைத்தானுக்குரிய அதிகாரம் வழிகெடுக்கிறது மட்டும்தான். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு அந்த வசனம் நாம் சொல்லி காட்டுறோம். 17வது அத்தியாயத்தில் 61 இருந்து 65 வரைக்கும் அல்லாஹ் சொல்றான், வைது குல்நாதில் மலாயிகத்திஸ் ஜுதுல் ஆதம், ஆதமுக்கு பணியுங்கள் என்று நாம் மலக்குமார்களுக்கு சொன்னோம். ஃபஸஜது இல்லா இப்லீஸ், இப்லீஸை தவிர அனைவரும் பணிந்தார்கள். அப்போ அந்த இப்லீஸ் சொன்னா, கால அஸ்ஜுது லிமன் ஹலக்த தீனா, நீ இறைவா நீ மண்ணால் களிமண்ணால் படைத்தவனுக்கு நான் பணிவதா? அப்போ அப்படின்னு ஷைத்தான் சொன்னான். சொல்லிட்டு ஷைத்தான் சொன்னான், கால அரைத்தக ஹாதல்லதி கர்ரம்த அலைய, என்னை விட இவரை நீ என்ன செய்திருக்கின்றாய், மதிப்புக்குரியவராக நீ படைத்திருக்கின்றாய். நீ எனக்கு அவகாசம் கொடுத்தால் லைன் அஹர்த்தனி, நீ எனக்கு அவகாசம் கொடுத்தால் இலா யௌமுல் கியாமத்தி, கியாமத் நாள் வரைக்கும் அவகாசம் கொடுத்தால் லஅஹ்தனி கன்ன ذُرِّيَّتَهُ இல்லா கலீலா, கம்மியான மக்களை தவிர இந்த ஆதமுடைய சந்ததிகள் அனைவரையும் நான் வழிகெடுத்து விடுவேன், எல்லாம் என்ன செஞ்சிடுவேன், வழிகெடுத்து விடுவேன் அப்படிங்கிறான். அப்போ அல்லாஹ் சொன்னா, ஷைத்தானுக்கு அல்லாஹ் சொன்னா, கால இதுஹப், நீ போடா, ஃபமன் தபியாக்க மின்ஹும், அந்த மனிதர்கள்ல உன்னை எவர்கள் பின்தொடர்கிறார்களோ ஃபஇன்ன ஜஹன்னம ஜஸாவுக்கும் ஜஸாவு மௌஃபூரா, அவர்களுக்கு முழுமையான கூலி நரகம்தான். யாரெல்லாம் உன் பின்னாடி வர்றானோ அவனுக்கு நரகம்தான் கூலி அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டு அந்த ஷைத்தானுக்கு அல்லாஹ் சொல்கின்றான், வஸ்தஃப்ஸிஸ் மனிஸ்ததஅத மின்ஹும் பிஸௌதிக, உனக்கு யாரெல்லாம் முடியுமோ அவனை உன்னுடைய சப்தத்தை வைத்து நீ வழிகெடுத்துக்கொள். ஷைத்தானுடைய சப்தம்னா என்ன,
வழிகெடுக்கக்கூடிய இசை பாடல்கள், நடன, இதுதான் எனது கவிதைகள், இதான் ஷைத்தானுடைய சப்தங்கள். அற்புதமான கவிதையை படிச்சாலும் வச்சுக்கிடுங்க, ஷிர்கா தான் நம்ம மெய்மறந்து போயிடுறோமா இல்லைங்களா? அது ஷிர்கா தான் இருக்கும். காசை தான் கடவுளப்பா அப்படின்னு சொல்லி படிக்கிறான்னு வச்சுக்கிடுங்க, நம்ம அதை ரசிக்கிறோம். காசை தான் மௌலூது கூட நம்ம சொல்றோம்ல, மௌலூதுன்னு கூட சொல்லக்கூடிய நாம எத்தனை பேர் ஷிர்கான சினிமா பாட்டை படிக்காம இருக்கிறோம்? மௌலூது ஏன் கூடாதுன்னு சொல்றோம்? அது ஒரு பிதஅத், அது கூடாது. ரெண்டாவது என்ன இருக்குது? ஷிர்கான வரிகள் இருக்குது. அதை நாம் வெறுக்கக்கூடிய நாம சினிமா பாட்டில் இசை ஹராம் இருக்குதா இல்லையா? அதுல ஷிர்கான வரிகள் இருக்குதா இல்லையா? அது நாம அதை முழங்குறோமே, நாம் அதை முணுமுணுக்கிறோமே. அப்போ ஷைத்தான் அல்லாஹ் சொன்னா, உன்னுடைய சப்தத்தை வைத்து நீ செய்து கொள், மக்களை வழிகெடுத்துக்கொள். அஜ்ரிப் அலைஹிம் பிஹைலிக வ ரஜிலிக, உன்னுடைய குதிரை படையையும் உன்னுடைய காலாட் படைகளையும் நீ அவர்களிடம் இழுத்துச் செல். எல்லாமே இந்த ஜின்னு கூட்டம் தான். பின்னாடி ஹதீஸ்கள்ல வரும் ஷைத்தானுக்கு என்னென்ன கூட்டங்கள்லாம் இருக்குன்னு சொல்லி. ஷாரிக்கும் ஃபில் அம்வாலி வல் அவுலாத், நீ அவருடைய செல்வங்களிலும் பிள்ளைகளிலும் நீ செய்கொள், கூட்டாகிக்கொள். நாம பிறந்த உடனேயே ஷைத்தான் நம்மோட கூட்டாயிருவான், நம்மளை வழிகெடுப்பதற்காக. குழந்தைகளுடைய உள்ளத்திலும் தீய எண்ணங்களை ஷைத்தான் உண்டாக்குவான். ஆனா குழந்தைகள் பருவ வயதை அடைகின்ற வரை அவங்க நன்மை தீமை எழுதப்படாது. அதை பற்றி பின்னாடி பார்க்க இருக்கின்றோம். அப்ப ஷைத்தானுக்கு அல்லாஹ் சொன்னா, ஷாரிக்கும் ஃபில் அம்வாலி வல் அவுலாத், நீ செல்வங்களிலும் குழந்தைகளிலும் நீ கூட்டாகிக்கொள். இதுகும், நீ அவர்களுக்கு வாக்களித்துக்கொள். வமா யஇதுஹும் ஷைத்தானு இல்லா குரூரா, ஷைத்தான் அவர்களுக்கு வாக்களிப்பது ஏமாற்றக்கூடிய விஷயத்தை தவிர வேறில்லை. அப்ப ஷைத்தான் அவனுடைய சப்தத்தை கொண்டு, அவனுடைய பல படைகளை கொண்டு எல்லா விஷயத்தையும் கூட நம்ம எதைத்தான் வாக்களிப்பான்? ஏமாற்றக்கூடிய விஷயங்களைத்தான் வாக்களிப்பான் அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டு, இன்ன இபாதி லைஸலக அலைஹிம் சுல்தான், என்னுடைய அடியார்கள் மீது உனக்கு எந்த அதிகாரமும் கிடையாது அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டான். நாம அல்லாஹ்வுடைய உண்மையான அடியார்கள் யாரு? இஹ்லாஸா இருக்கிறவங்க. எந்த ஒரு சூழல்லையும் அல்லாஹ்வுடைய சட்டப்படி நடக்கக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க பாருங்க. ஷைத்தான் தீய எண்ணங்களை போட்டால் கூட இறை வழியில் நடக்கக்கூடிய மக்களுக்கு ஷைத்தான் செய்ய முடியாது. அவனுடைய அந்த வழிகெடுக்கக்கூடிய தன்மை நம்மில் எந்த ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்தாது. அப்ப ஷைத்தானுக்குரிய ஆற்றல் என்ன? ஆற்றல் மட்டும்தான், வழிகெடுக்கக்கூடிய ஆற்றல் மட்டும்தான். இதை இன்னும் தெளிவாக திருமறை குர்ஆன் நமக்கு சொல்லி காட்டுகிறது. 14வது அத்தியாயம் 22வது வசனம். இதுல மறுமை நாள்ல ஷைத்தானும் நரகத்தில் கிடப்பான். ஷைத்தானால் வழிகெடுக்கப்பட்ட மக்கள் எங்க கிடப்பாங்க? நரகத்தில் கிடப்பாங்க. அப்ப ஷைத்தான் ஒரு பயான் பண்ணுவான். அவன் என்ன செய்வான்? வகால ஷைத்தானும் லம்மா குலியல் அம்ரு, எல்லாமே தீர்ப்பளிக்கப்பட்டு முடிந்த பிறகு ஷைத்தான் சொல்வான், இன்னல்லாக வஅதக்கும் வஅதல் ஹக்கீன், அல்லாஹ் உங்களுக்கு உண்மையை தான் வாக்களித்தான். ஷைத்தானுக்கு பின்னாடி போனா, வஹி அல்லாத விஷயங்களை பின்பற்றினால், மார்க்கத்துக்கு மாற்றமான காரியங்களை செய்தால் நரகம் அல்லாஹ் வாக்களிச்சான். இப்ப நீங்க எல்லாம் செய்யிட்டீங்க, நரகத்துக்கு வந்துட்டீங்க. அல்லாஹ் உங்களுக்கு உண்மையைத்தான் வாக்களித்தான். வஅதுக்கும், நானும் உங்களுக்கு வாக்களித்தேன். ஃபஅஹ்லஃப்துக்கும், நான் உங்களுக்கு மாறு செய்து விட்டேன். நான் உங்களுக்கு பலவிதமான ஏமாற்று விஷயங்களை சொல்லி, மௌலூது ஓதுனா சொர்க்கத்துக்கு போதான்னு சொன்னேன், தர்காவில் போய் கும்பிட்டா சொர்க்கத்துக்கு போதான்னு சொன்னேன். அந்த மாதிரி ஆலிம் சான் செய்வார், மௌத்தாயிட்ட சீட் எழுதி தருவாரு. அந்த சீட்டை கொண்டு போய் கபூர்ல வச்சு அடக்கம் செய்த பிறகு அல்லாட்ட கொண்டு போய் காட்டு அப்படிலாம் நினைச்சாங்க. சில ஆலிம்ஸாக இருக்கிறாங்க, இலங்கையில் இருக்கிறாங்க, இந்தியாவிலே இருக்கிறாங்க. மௌத்தான பிறகு எவ்வளவு திமிரு பாருங்க. மௌத்தான பிறகு அவன் சீட் எழுதி தருவானாம். அந்த சீட்டை சைடுல வச்சு அடக்கம் பண்ணிடணுமா. அல்லாட்ட கொண்டு போய் அதை கொடுத்தா அல்லாஹ் என்ன செய்வான்? அப்படியா, அந்த என்னுடைய அவுலியா கொடுத்தாரா, வலியுல்லா கொடுத்தாரா, நீ டைரக்டா சொர்க்கத்துக்கு போ. இது திமிரு தானே. ஆகிரத் எப்படிப்பட்ட நாள்? யௌமலா தம்லிகு நஃப்சுன் லி நஃப்ஸின் ஷையா, அந்த நாள்ல எந்த ஒரு ஆத்மாவும் இன்னொரு ஆத்மாவிற்கு எதையும் செய்ய முடியாத ஒரு நாள். ஆனா இந்த உலகத்தில் இவ்வளவு குர்ஆன் வசனங்கள் தெளிவாக இருந்தும் மனிதர்களுடைய காலில் போய் சுஜூது பண்ணக்கூடிய மக்களை பார்க்கிறோமா இல்லையா? அப்ப இந்த மாதிரி வழிகெடுக்கக்கூடிய மக்கள் இருப்பாங்க. அப்ப ஷைத்தான் சொல்வான், நான் உங்களுக்கு வாக்களித்தேன், நான் மாறு செய்து விட்டேன். வமா கானலி அலைக்கும் மின் சுல்தான், உங்கள் மீது எனக்கு எந்த அதிகாரமும் இல்லை. இல்லா அந்த தஅவுதுக்கும் ஃபஸ்தஜப்தும் லி, நான் உங்களை அழைத்தேன், நீங்கள் தான் எனக்கு பதிலளித்தீர்கள். உங்க மேல எனக்கு என்ன கிடையாது? எந்த விதமான அதிகாரமும் கிடையாது. நான் உங்க உள்ளத்துல கெட்ட எண்ணத்தை போட்டேன்.
நீங்க தான் என் பின்னாடி வந்தீர்கள், ஃபலா தலூமூனி, என்னை நீங்கள் பழிக்காதீர்கள், வலூமு அன்ஃபுஸக்கும், உங்களையே நீங்கள் பழித்துக் கொள்ளுங்கள், மா நபி முஸ்ரிஹிக்கும் வமா அன்தும் பி முஸ்ரிஹிய, நான் உங்களை காப்பாற்ற முடியாது, நீங்களும் என்னை காப்பாற்ற முடியாது. இன்னி கஃபர்து பிமா அஷ்ரக்துமூனி மின் கபுல், நீங்கள் இதற்கு முன்பாக என்ன இந்த உலகத்தில் வாழும் பொழுது என்னை அல்லாஹ்வுக்கு இணையாக ஆக்கினீர்களே, அதை நான் மறுத்துவிட்டேன். இன்னல் ஸாலிமீன லஹும் அஸாபுன் அலீம், அநியாயக்காரர்களுக்கு கடுமையான வேதனை இருக்கிறது என்று ஷைத்தான் என்ன செய்வான், மறுமை நாளில் பயான் செய்வான் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுறான். இதை நீங்க விளங்கிக்கணும். ஷைத்தான் சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை பாருங்க, மாக்கானலி அலைக்கும் மின் சுல்தான், உங்கள் மீது எனக்கு எந்த அதிகாரமும் இல்லை. அரபி மொழியில அதாவது ஒரு சட்டம் உண்டு. என்ன சட்டம்னா, எதிர்மறை வாக்கியம், எதிர்மறை வாக்கியத்தில் குறிப்பில்லாத ஒரு பெயர் சொல் வந்தால் அது எல்லாத்தையும் எடுத்துக்கணும். இப்போ உதாரணமா, வலம் யகுன் லஹு குஃபுவன் அஹத், அவனுக்கு நிகராக எந்த ஒன்றும் இல்லை. அகதுனா ஒன்றுன்னு அர்த்தம், ஒருவன் அர்த்தம். ஆனா எதிர்மறை வாக்கியம் லம் யகுன், இல்லை, எதிர்மறையா வந்தா இல்லைன்னு அர்த்தம். லம் யகுன் லஹு குஃபுவன் அஹத், அவனுக்கு எதிராக எந்த ஒன்றும் இல்லை. கடுகளை கூட யாருக்கு அல்லாஹ்வுக்கு நிகராக என்ன செய்யாது, கிடையாது. அப்ப எதிர்மறை வாக்கியத்தில் குறிப்பில்லாத ஒரு பெயர் சொல் வந்தால் அதற்கு என்ன அர்த்தம் வரும், கடுகளவுல இருந்து எவ்வளவு பெருசு தான் வச்சுக்கிடுங்க, அந்த அளவு வரைக்கும் எதுவுமே இல்லைன்னு அர்த்தம். லைசக மிஸ்லிஹி ஷைஉன், ஷைஉன்னா ஒன்று, ஒரு விஷயம்னு அர்த்தம். இந்த ஷைஉன் அப்படிங்கிற அந்த சொல்லு எதிர்மறை வாக்கியத்தில் அமைந்திருக்கு. லைசக மிஸ்லிஹி ஷைஉன், அவனை போன்று எப்பொருளும் இல்லை. எந்த ஒரு கடுகளவு பொருள் கூட யார மாதிரி கிடையாது, அல்லாஹ் மாதிரி கிடையாது. இப்படி நிறைய வாசகங்கள் இருக்குது. வஅபுதுல்லாஹ வலா துஷ்ரிகு பிஹி ஷையா, அல்லாஹ்வை வணங்குங்கள், வலா துஷ்ரிகு பிஹி ஷையா, எந்த ஒன்றையும் அவனுக்கு இணையாக ஆக்கிவிட வேண்டாம். வேண்டாம், இல்லை அப்படின்றத எதிர்மறை வாக்கியம். அப்ப இந்த எதிர்மறை வாக்கியத்தில் குறிப்பில்லாத ஒரு பெயர் சொல் வரும் என்று சொன்னால் கடுகளவு கூட ஆக்கிவிடக்கூடாது அர்த்தம். அப்ப இங்க எப்படி வருது, வமா கானலி அலைக்கும் மின் சுல்தான், உங்கள் மீது எனக்கு கடுகளவு அதிகாரம் கூட கிடையாது. ஷைத்தான் சொல்றான், உங்க மேல எனக்கு கடுகளவு அதிகாரம் கூட கிடையாது. இல்லா அன் தஅவுதுக்கும் ஃபஸ்தஜப்தும் லீ, நான் உங்களை அழைத்தேன், தப்பான பாதைக்கு நான் அழைத்தேன், நீங்க தான் என் பேச்சை கேட்டீங்க, நீங்க தான் என் பின்னாடி வந்தீங்க, இதை தவிர உங்கள் மீது எனக்கு எந்த அதிகாரமும் கிடையாது என்று ஷைத்தான் சொல்ல. இன்னும் நிறைய ஆதாரங்கள் இருக்குது. ஷைத்தான் நமக்கு தீய எண்ணங்களை உள்ளத்துல போடுவதை தவிர வேற எந்த அதிகாரத்தையும் அல்லாஹ் அவனுக்கு கொடுக்கவில்லை என்பதற்கு இன்னும் பல ஆதாரங்கள் இருக்கிறது. நாம் என்ன செய்வோம், இன்ஷா அல்லாஹ் அவற்றை வரக்கூடிய நாட்களில் நாம் விரிவாக காண்போம். வாஹு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.